2 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரா ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? இந்த குழம்புக்கு புளி, பருப்பு எதுவுமே தேவையில்ல. ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காவ நீல வாக்குல இந்த மாரி கட் பண்ணி தண்ணீல போட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கா குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில தாராளமா கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கணும். கொஞ்சமா சோம்பு போட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளி நல்லா கொலைய வதங்குறதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்க ஆட் பண்ணிட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். எண்ணெயிலே வதக்குனாதான் இந்த குழம்பு டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு காய் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதோட நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா போதும். சூப்பரா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட பொரிச்சு குழம்பு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்க.